கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மோசடியான முறையில் விற்பனை செய்யப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகள் பிற நாடுகளிலிருந்து வந்தாலும் கூட மேஃபில் இலை போன்ற கனேடிய சின்னங்களுடன் லேபிள் இடுவது கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சில முக்கிய பலசரக்கு கடைகளில் கூட இவ்வாறான பொருட்கள் விற்கப்படுகின்றன. சோபிஸ், லோப்லாஸ் மற்றும் மெட்ரோ போன்ற கடைகள் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ உட்பட வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் கனடாவில் தயாரிக்கப்பட்டவை போன்ற அடையாளங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. இது மக்களை தவறான வழிநடத்தும் செயற்பாடு என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். லேபிள்களை பார்த்து கனேடிய உணவை வாங்க முயற்சிக்கும் மக்கள் இதனால் விரக்தி அடைவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உதாரணமாக ப்ரோக்கோலி, பாதாம் மற்றும் பெர்ரி போன்ற பொருட்களுக்கு இந்த பிரச்சினை உள்ளன. 2024 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இவ்வாறான தவறான லேபிள் இடுவது குறித்து 97 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விசாரிக்கப்பட்ட வழக்குகளில் 32% கடைகள் இவ்வாறான முறைகேடான நடவடிக்கையில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பலசரக்கு கடைகள் தங்கள் லேபிள்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.